பொண்ணை பார்த்தா மண்ணை பார்க்கும், அவ கண்ணை பார்த்தா ஸ்டென்னவாத. நேச்சுரலாகவே இதே மாதிரி தான் இருப்பார் அண்ணன். வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பார். நான் கூட வந்து அண்ணன் கிட்ட உள்ளே போகும்போது என்ன பண்ணணும்னு தெரியலப்பா. அண்ணன் வந்து எப்போதுமே வந்து தலைமைத்துவம் வந்து அவர்கிட்ட வந்து நேச்சுரலாகவே இருக்கும், எப்போவுமே இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு கானா சங்கம் மாதிரி ஒரு 100 பேரை வச்சு, நீங்கள் ராயபுரம் சைடில் போய் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு சென்ஸ் இருக்கும் காமெடி பண்ணுறது. ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு த ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, பிக் பாஸ் கானா வினோத்தின் உயிர் தம்பி அப்படின்னே வந்து சொல்லலாம். கானா உலகம் தரணி அவர்கள் தான். வாங்க அவரை சந்திச்சு கானா வினோத் அவர்களுடைய கேம் பிளே எல்லாம் எப்படி இருக்குன்னு பல விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானுமே சூப்பரா இருக்கேன். சோ கானா வினோத் அவர்கள் எந்த பாட்டுக்கு ஃபேமஸ் ஆனாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ நீங்களுமே படங்கள்ல வந்து பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ என்ன பாட்டுகள்லாம் பாடியிருக்கீங்க? ஒரு பாட்டோட போயிடலாமா? கண்டிப்பா போயிடலாம் மேடம். நட்பே துணை அப்படின்ற படத்துல வந்து சிங்கிள் பசங்கன்னு ஒரு பாட்டு. பொண்ணை பார்த்தா மண்ணை பார்க்கும், அவ கண்ணை பார்த்தா ஸ்டென்னவாத. அவன் அப்ப வந்தா அப்பிட்டாவோ, ஆனா அப்புறமா ரிப்பீட்டாவோ. ஹே சிங்கிள் பசங்க இப்ப மிங்கெல்லாக வந்து இருக்கோம், தாஜ்மஹால் கட்ட ரெடி செங்கல் கொடுங்க. ஸோ இது பயங்கர ஹிட்டான ஒரு ஆல்பம். பட் நீங்க தான் இந்த பாட்டை பாடினீங்களா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா தான் இருக்கும். இன்னொரு சைடு கொஞ்சம் லைட்டா வருத்தமா இருக்கும், நம்ம பாடணும்னு தெரியாம இருக்கு நிறைய பேருக்கு அப்படின்னு. இது வந்து இந்த பாட்டு வந்து நானு, என்னுடைய நண்பர் பாலச்சந்தர், அப்புறம் அறிவு, ஆதியனை எல்லாம் சேர்ந்து பாடியிருப்போம். ஓகே. ஸோ வேற ஏதாவது ஹிட் சாங் பாடியிருக்கீங்களா? பாடியிருப்பேன் மேடம். சார்பட்டால வம்புல தும்புல மாட்டிக்காதன்னு பாட்டு. அதுக்கப்புறம் நாடோடிகள் பார்ட் 2ல ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அப்புறம் மை மைமான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இமான் சார் மியூசிக்ல தொடர்ச்சியா பாடிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ கானா வினோத் அவர்கள் பிக் பாஸ் போறேன் அப்படின்னு உங்ககிட்ட எப்போ சொன்னாரு? நாங்க வந்து ஆதியண்ணனுடைய ஒரு படம் ஷூட்டு. ஸோ நானும் அண்ணனும் வினோத் அண்ணனும் 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்கோம். அதில் ஆக்ட் பண்ணுறதுக்காக எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த ஷூட்டில் இருக்கும்போது தான் வந்து ஒரு கால் வந்தது அண்ணனுக்கு. கால் வந்த பிறகு ஒரு 5 நிமிஷத்தில் இருப்பா வந்துடுறேன்னு சொல்லிட்டு அண்ணன் போய் தனியாக பேசிட்டு வந்து, தம்பி இந்த மாதிரி பிக் பாஸ்ல இருந்து கூப்பிட்றாங்கப்பா அப்படின்னு. சூப்பர்ண்ணே, வேற லெவல்ண்ணே, போங்கண்ணே அப்படின்னு. ஒன்றுமே புரியல, அவர் கையை கால ஓடல, ரொம்ப பதட்டமாக இருந்தார். அண்ணன் சூப்பராக உள்ள விளையாடிட்டு இருக்காரு. ஸோ கானா வினோத் அவர்களுடைய கானா தரணியுடைய நட்பு கதை அதை சொல்லுங்க. அண்ணன் வந்து எங்க அப்பா வந்து கானா பழனி, அவர் ஒரு பெரிய சிங்கர். ஸோ அண்ணன் வந்து அப்பா கூட இருப்பார். அப்போதான் வந்து அண்ணன் வீட்டில் தான் இருப்பார், நம்ம வீட்டுக்கு வருவார். ஸோ அதில் தான் வந்து பழக்கமானார் அண்ணன். சின்ன வயசுலேருந்தே, நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்தே, ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே அண்ணன் வந்து எனக்கு நல்ல பழக்கம். நாங்கள் வளர்ந்த பிறகு கொஞ்சம் பாண்டிங் அதிகமாகிடுச்சு. ஒரே ட்ராவல் பண்ணுறோம், ப்ரோக்ராம் போகிறோம், ஷூட்டிங் போகிறோம், ரெக்கார்டிங் போகிறோம், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தான். ஓகே. ஸோ வந்து அவர்களுடைய கேம் பிளே பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. அண்ணன் பயங்கரமாக விளையாடுறாரு. அவ்வளோதான். ஆமா, அவ்வளவுதானே. அவரு எப்பவுமே மாசு, அதை அப்படியே உள்ள டெவலப் பண்ணிட்டே இருக்காரு. ஓகே. சோ நிறைய பேர் வந்து சில விமர்சனங்கள் வைக்கிறாங்கல்ல, பிக் பாஸ்க்காக இவங்க நடிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி விமர்சனம். சோ உண்மையிலேயே கானா வினோத் அவர்கள் எப்படி? நேச்சுரலாவே இதே மாதிரிதான் இருப்பாரு அண்ணன். வந்து எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருப்பாரு. நான் கூட வந்து அண்ணன் கிட்ட உள்ள போகும்போது என்ன பண்ணணும்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி, ஏதாச்சும் பண்ணுமா ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க, எதோ சொல்றாங்க, தெரியலையேப்பா. நீங்க எதுவும் பண்ணாதீங்க, நீங்க எப்படி இயல்பா இருக்கிறீங்களோ அதே மாதிரி உள்ள இருக்குண்ணா, போதும், அதுவே மக்கள் பயங்கரமா கொண்டாடுவாங்கண்ணா அப்படின்னு. ஏன்னா வெளியே இருக்கும் போதே எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு ஒரு மாதிரி ஃபன்னாவே இருப்பாரு, ரொம்ப கேரிங்கா இருப்பாரு, எல்லாருக்கிட்டையும் வந்து பாசமா இருப்பாரு. அதனால அண்ணன் கண்டிப்பா நீ தெரியும், உள்ள போய் பயங்கரமா அண்ணன் இருப்பாரு அப்படின்றது மட்டும் நல்லா தெரியும். ஓகே. ஸோ இப்போ கானா வினோத்தோடைய கேம் பிளேயை பார்க்கும்போது கண்டிப்பா இவர் அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல நிப்பாருப்பா அப்படின்னு பல பேர் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ உங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆதரவு கிடைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அண்ணனே.
அண்ணன் வெளியே வந்து பார்த்தாருன்னா ஒரு ஆனந்தத்தின் உச்சத்துக்கே போயிடுவாரு. ஏன்னா அப்படி ஒரு மக்கள் வந்து அண்ணனுக்காக இருக்கும்போது பயங்கர ஹாப்பி. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே. ஸோ அவர் வந்து வெளியே வராரு அப்படின்னா பல பேர் வந்து பயங்கரமா ரிசீவ் பண்றாங்க இல்லையா? காசிமேடு கானா ட்ரூப் எப்படி ரிசீவ் பண்றதா இருக்கீங்க கானா வினோத் அவர்களை? இல்ல அது ஒரு சீக்ரெட்டா வச்சிருக்கோம். நாங்க ஒரு வேற லெவல்ல பண்றதா சொல்ல மாட்டீங்க? ஆமா, பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய டீம் ஒன்னு பிளான் பண்ணிட்டு அந்த இருக்காங்க. பிளானோட ஹெட் யாரு, நீங்களா? இல்ல நான் இல்ல அண்ணனுடைய ஃப்ரெண்டு தான். அண்ணனுடைய ஃப்ரெண்ட் அவர் பண்ணிட்டு இருக்காரு. வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா. ஓகே. கப்பு வாங்கினாலும் வாங்கலனாலும் அதே இதுதான். கப்பு வாங்கலனாலும் அண்ணன் ஜெயிச்சிட்டாரு, அவ்வளவுதான். கானா வினோத் அவர்கள் தலையா இருந்த வாரம் எப்படி பண்ணாரு? உங்களுக்கு ஏதாவது விமர்சனங்கள் இருந்ததா? அண்ணன் வந்து எப்போதுமே வந்து தலைமைத்துவம் வந்து அவர்கிட்ட வந்து நேச்சுரலாவே இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஏன்னா நாங்க ஒரு சின்னதா ஒரு கானா சங்கம் மாதிரி ஒரு 100 பேரை வச்சு பண்ணோம். அப்போ வந்து அவர் தான் வந்து நாங்க எல்லாருமே சேர்ந்து அவரை தலைவரா வந்து தேர்ந்தெடுத்தோம். ஏன்னா அண்ணன் வந்து அவர் இருந்தாதான் சரியா வழி நடத்துவாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் இருந்தார் உள்ள. அவருடைய தலைமைத்துவம் வந்து பக்காவா இருக்கும். ஓகே. அண்ட் வந்து காமெடிக்குன்னு அங்க ஒரு கேட்டகரி வந்து உள்ள இருக்காங்க. இருந்தாலுமே கானா வினோத் அவர்களுடைய காமெடி தான் பயங்கர ஹைலைட்டடா இருக்கு. கவுண்டர்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க. கோர்ட் டாஸ்க்ல எல்லாம் அவர் கொடுத்த கவுண்டர், ஐயோ நீ ஜட்ஜியா அப்படின்ற மாதிரி ஃபன்னா இருந்தது. சோ இந்த மாதிரி காமெடி சென்ஸ்லாம் அவர், அத பத்தி சொல்லுங்க. நீங்க ராயபுரம் சைட்ல போய் பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே எல்லார்கிட்டயுமே அந்த ஒரு சென்ஸ் இருக்கும் காமெடி பண்றது. இன்னும் கானா கலைஞர்கள் அந்த கானா சைட்ல போய் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அது நீங்க யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து வினோத் அண்ணன் ஒரு படி மேலன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவருடைய கவுண்டர்லாம் வந்து அல்டிமேட்டா இருக்கும், நம்ம திங்க் பண்ணவே முடியாது. அவர் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுலாம் வீட்டுக்கெல்லாம் போய் நான் சிரிச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு காமெடி சென்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. இயல்பா வர்றதுதான் அது. இது காமெடி பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதி வச்சோ இல்ல அதை யோசிச்சோ சொல்ல முடியாது. அந்த ஸ்பாட் அந்த டைம்ல வந்து சொன்னாதான் வந்து அது கரெக்டா இருக்கும். அது வந்து அண்ணனுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. ஓகே. இந்த சீசனையே வந்து வர்ஸ்ட் சீசன் விமர்சனப்படுத்திட்டு இருக்காங்க. சோ ஒரு தப்பான சீசன்ல வினோத் கண்டஸ்டன்டா போயிட்டாங்கன்னு உங்களுக்கு ஃபீலிங்கா இருக்கா? இல்ல, ஆரம்பத்துல அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப மக்கள்லாம் வந்து அண்ணனை பத்தி கொஞ்சம் நிறைய பேச ஆரம்பிச்சு இந்த சீசனுக்கும் கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட் வந்ததால எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவோம்ல நம்ம. இந்த சீசன்ல இவங்க இருந்தாங்க அவங்க இருந்தாங்க, அந்த மாதிரி பிக் பாஸ் 9ல வந்து ராயபுரம் கானா வினோத் அண்ணன் சீசன் அதுக்கு அந்த மாதிரி ஒரு நேம் எடுத்திருக்கிறாரு. ஓகே. அண்ட் வந்து கானா வினோத் அவர்களுடைய சேர்க்கை இது பல பேருக்கு வந்து விமர்சனமா இருந்தது. சோ முதல்ல வந்து மெய்யழகன் காம்போ தர்பீஸோட இருந்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஜாலியா தான் இருந்தது. நம்ம எல்லாருமே மக்கள் எல்லாருமே கொண்டாடினாங்கல்ல, நம்ம கொண்டாடினாங்க. ஆனா வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து அவ்வளோ ஒரு நெகட்டிவ் ஃபேம் இருக்கிறப்போ என்னடா இவர் அவரு கூட போய் சேர்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு லைட்டா உங்களுக்கு தோணலையா? இல்ல, அவருக்கு தெரியாது ஆக்சுவலா தர்பீஸ். ஆமா தெரியாது, அண்ணனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்படி இருந்திருக்க மாட்டாரு. அவர் உள்ள தர்பீஸ் எப்படி இருந்தாரோ அதுக்கேத்த மாதிரி அண்ணன் அவரு கூடவே டிராவல் பண்ணாரு. அவர் எல்லாரும் எல்லா கேமரா முன்னாடி போய் ரீல்ஸ் பண்றது, கிண்டல் பண்ற மாதிரி. சோ அவரு சரி இவரு இந்த மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் அண்ணன் அவரு வந்து ஜாலியா ஃபன் பண்ணாரு. அவர் கூட அவர் எதை நினைச்சுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி. ஓகே. சோ பார்வதியோட அவரோட சேர்க்கை சரியா தப்பா? இது எப்படி சொல்றது, நானு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. தம்பியானா ஓகே தான், ஒரு ஃப்ரெண்டு அங்க இருக்காங்கல்ல, அந்த சூழ்நிலையில வந்து நம்ம யாரையும் வந்து பேசாமையும் போக முடியாது, அங்க எல்லாருக்கிட்டையும் பேசிதான் ஆகணும். சேர்க்கை வந்து எனக்கு தெரியல, ஆனா வேற வழி இல்லை, அங்க பேசிதானே ஆகணும். பேசுறது வேறங்க, பட் அவங்களோடய வந்து ஒரு கேங்கா ஒரு குரூப்பிசமா இருக்கும்போது விஜய் சேதுபதி கூட ஒரு டாஸ்க்ல அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க, நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாரம். இப்போ கானா வினோத் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சோ அந்த அளவுக்கு குரூப்பிசம் தெரியுது உங்க சைடு அப்படின்றப்போ. இது குரூப்பிசம் கிடையாது, கமருதீன் இருக்கிறதுனால அண்ணனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டுன்றதுனால பார்வதி எதுவும் கேட்காம இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே. கமருதீனுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ஸோ நடுவில் வந்து பார்வதிக்கும் வினோத்துக்குமே சண்டையெல்லாம் வந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? சண்டைலாம் டைட்டா போடுவார் அண்ணன், அதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டாரு. என்னன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போட மாட்டாரு. பார்வதி வந்து எல்லாருக்கிட்டையுமே அவங்க வந்து அந்த டோனை வந்து பயங்கரமா காட்டுறாங்க. நான் வந்து பிரச்சனை பண்ணுவேன், சின்ன விஷயம்னா கூட அதை நான் ஊதி பெருசாக்குவேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான்.
அண்ணனுக்கு வந்து அந்த மாதிரி இருந்தா பிடிக்காது மோஸ்ட்லி. உள்ள வேற வழி இல்லாம பேசிட்டு இருக்கா போல, வேற எதுவும் இல்ல. ஓகே. சோ இப்போ ரீசெண்டா ஃபேமிலி ரவுண்ட் போச்சு. பாக்கியா அவர்கள் உள்ள போனாங்க. எவ்வளவு அழகா இவங்க கருத்துக்களை சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி பாராட்ட வாங்கிட்டு வந்தாங்க. நீங்க உள்ள போயிருந்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பீங்க கானா வினோத் கிட்ட? நான் உள்ள போயிருந்தேன்னா, அண்ணன் வேற லெவல்ல, நீங்க இப்படியே இருங்க, எதையும் மாத்திக்காதீங்க மட்டும் சொல்லிருப்பேன். புகழ்ந்துட்டு வந்திருப்பீங்க, விமர்சனங்கள் எதுவுமே சொல்லிருப்பீங்க. விமர்சனங்கள்லாம் அண்ணனுக்கு வந்து எப்படி சொல்றது, அவர் ரொம்ப நம்ம குழப்ப கூடாது இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இது, குழம்பிட்டோன்னா அவர் உட்காந்து பயங்கரமா திங்க் பண்ற ஆளு. ஓவர் திங்க் பண்ணினே இருப்பாரு. அவர் ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருப்பாரு. நம்ம போய் ஏதாச்சும் உள்ள போய் குட்டிய குழம்புன மாதிரி ஆயிட போகுதுன்னா. நானும் போன கூட, ஆனா அண்ணி மட்டும் போனாங்க. ஓகே ஃபைன். சோ நீங்க பார்க்கல, பேசல? இல்ல, நான் பார்க்கல, பேசல. அண்ணன் வெளியே வந்த பிறகு, அண்ணன் ஜெயிச்சு கப்போட வந்த பிறகு பார்க்கலான்ற ஒரு. ஓகே. அண்ட் வந்து கானா வினோத் அவர்கள் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி, பாக்யா தான் என் வாழ்க்கையோட சொத்துன்ற மாதிரிலாம். சோ அவங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க கேட்போம். அவங்க வந்து எப்படி லவ் பண்ணாருன்னு எங்களுக்கே தெரியல அண்ணன். ஏன்னா அண்ணன் வந்து அந்த அளவுக்கு ஒரு லவ் பண்ற அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, ரொம்ப ரேர். ஏன்னா அவருக்கு சுத்தி எப்பவுமே பசங்க கூட நாங்க இருந்துட்டே இருப்போம். அவரை ஃப்ரீயா இருக்கிற அந்த தூங்குற டைம் மட்டும்தான் அவர் தனியா இருப்பாரு. மத்த நேரம் ஃபுல்லாவே நாங்க கூட தான் இருப்போம். தூங்கி எழுப்புறதே நாங்க தான் போயிட்டு. அந்த டைம்ல எப்படி ஒரு லவ் பண்ணாருன்னு எங்களுக்கும் ஒரு பெரிய யோசனையா இருக்குது. ஒரு நாள் வந்து அண்ணனுக்கு வந்து ஆப்ரேஷன், அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல. ஆப்ரேஷன் பண்றப்போ நாங்க விசிட் அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு போனா உட்காந்து இருக்காங்க அங்க. எங்களுக்கு புரியல. ஆயா இருக்காங்க, அண்ணனோட அம்மா இருக்காங்க, அவங்க உட்காந்து இருந்தாங்க. பக்கத்துல அண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரியல. நாங்க சரி அண்ணனுக்கு சொல்லிட்டு ஒரு வாழைப்பழம், ஒரு மாதுளை பழம், அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து அதை கிண்டல் பண்ணி சிரிச்சுன்னு பேசினு இருந்துட்டு நான் கேட்டேன், யார் நான் அவங்க அப்படின்னு. தம்பி அண்ணிப்பா அப்படின்றாரு. என்னது அண்ணி, அண்ணனா சொல்றீங்க, எப்ப நான் நடந்தது இது? எனக்கே தெரியலடா, அதே ஒண்ணு இருக்குதுடா அண்ணிடா அப்படின்னு. அப்ப மேரேஜ் எல்லாம் ஆகல, அப்போ அந்த லவ் பண்ற டைம் அவங்க. அப்பதான் வந்து எனக்கு அண்ணிய தெரியும். அதுக்கப்புறம் அண்ணன் மேரேஜ் பண்ணிட்டு இன்னைக்கு நல்லா இருக்காரு. சோ அதே மாதிரி வந்து அவரோட வாழ்க்கை பயணத்தை பத்தி சொல்லும்போது, தவறான வழியில வந்து போயிட்டேன், எனக்கு தாங்க முடியாத ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்படி என்ன நடந்தது அவர் வாழ்க்கையின் சோகம்? தவறான வழின்றது வந்து தப்பான இது கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தானே. இப்போ ஒரு கேங்ல ஒருத்தன் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அவனை சுத்தி கண்டிப்பா ஒரு 20 பேர் இருப்பாங்க. ஏன்னா டெய்லியும் செலவு பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா எல்லாருக்குமே ஹாப்பி தானே. அந்த மாதிரி வந்து நிறைய நண்பர்களுக்காக நிறைய அழிச்சிட்டாரு அண்ணன். நிறைய பணம் ஏமாந்துருக்கிறாரு. நிறைய படங்கள்ல போய் நடிக்கிறது, பாடுறது, அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய படங்கள்ல போய் அது எதுவுமே வெளியே வராம ரொம்ப வருஷம், ஒரு 5-6 வருஷம் வந்து அது அந்த சினிமாலேயே டிராவல் பண்ணி அவர் லைஃப் நிறைய அதுலயும் நிறைய ஏமாந்துட்டாரு. அதெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணி சொல்றாரு அவரு. ஓகே. சோ அவர் பாடின பாட்டு, ஆனா இது இவர் தான் பாடினார்னே மக்களுக்கு தெரியலன்னா என்ன பாட்டெல்லாம் சொல்லுவீங்க? ஒரு குச்சி, ஒரு குல்பி, அதுக்கப்புறம் முட்டை பஜ்ஜி மூஞ்சிங்க எல்லாம் லவ் பண்ணது இப்போ, ஜெனிமா என்ன லவ் சொல்றது எப்போ. இந்த பாட்டுலாம் வந்து அண்ணன் பாடின இந்த முட்டை பஜ்ஜி பாட்டுலாம் நிறைய ஃபேமஸ் ஆச்சு அந்த பீரியட்ல. அதெல்லாம் இவர் பாடினாருன்னு தெரியாது. ஒரு சில நிறைய பாடல்கள் வந்து அண்ணன் பாடியிருப்பாரு, அது வெளியே வந்து அவரோட முகம் தெரியாம இருக்கும். இப்போ அவரோட முகம் எல்லா தமிழ்நாடு முழுவதும், உலகத்துல இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் நான். ஆமா, டெஃபினட்டா. அண்ட் வந்து கானா வினோத் அவர்கள் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டுன்னு இப்போ வைக்கிறது என்னன்னா, நல்லாதான் விளையாடிட்டு இருந்தாரு, திடீர்னு நடுவுல பாத்தீங்கன்னா அக்ரெசிவா அவரோட கேம் பிளே வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. அது ஏன்னு நினைக்கிறீங்க? எப்படி சொல்றது, அண்ணன் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு. இந்த இடத்துல இப்ப உட்கார சொன்னீங்கன்னா உட்கார முடியாது அவரால். அவர் வந்து சுத்தினே இருப்பாரு, ஒரு இடத்துல நிக்க மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவரை வந்து கூட்டு போய் ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சிட்டா ஓரளவுக்கு தாங்கினாரு. இதுக்கு மேல முடியலையோ இல்ல, இருந்தாலும் வந்து அங்க இருக்கிற சூழ்நிலைகள் வந்து நம்மள கண்டிப்பா மாத்திடும். எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் ஒரே இடத்துல ஒரே மக்களை தொடர்ந்து நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னு அவங்க முகத்துல தான் முழிக்கணும், அவங்க கூட தான் பேசணும், அவங்க கூட தான் சாப்பிடணும், அவங்க கூட தான் டாஸ்க் விளையாடணும். எல்லாமே நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை செஞ்சே ஆகணும் போது நம்ம மைண்ட் வந்து அதுக்காக ப்ரிப்பேர் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால கூட அது அக்ரெசிவா இருக்கலாம். இன்னொன்னு அவரு சரியா தூங்கலனா கூட அந்த மாதிரி ஆயிடுவாரு. அந்த டி ராஜேந்திரன் டாஸ்க்ல எல்லாம் வந்து சரியா அந்த நகை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தூங்காமே இருந்துதான் ரொம்ப கோபம் அதிகமாயிடுச்சு. அதுக்கு அண்ணனுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வேற அதிகம். ஆமா, பிபி பேஷண்ட்ன்றீங்க? ஐயோ, பிபி பேஷண்ட்லாம் சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு. ஓகே.
ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நேத்து காலையில கூட அமித் பார்கவுக்கும் கானா வினோத்க்கும் சண்டை வந்தப்போ எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், நாக்கு மடிச்சுட்டு எகிரிட்டு வர, அது எங்களுக்கு பார்க்க பயமா இருக்கு அப்படின்னு. இது ஒரு கண்டஸ்டன்ட் சொல்ல, பல கண்டஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போதும் ஏன் அதை அவர் பண்ணிட்டே இருக்காரு? இது வந்து இயல்பா ஒரு அவர் வந்து